சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க தவறிய ஒன்றிய அரசை கண்டித்து நாளை மாபெரும் போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டங்களில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். வர்த்தக சிலிண்டர்களுக்கு பதில் மின்சார அடுப்புகளை பயன்படுத்தும் உணவகங்களுக்கு மின் கட்டண சலுகை. உணவகங்கள் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு யூனிட் ஒன்றுக்கு ₹2 சலுகை வழங்கப்படும் என அறிவிப்பு. மின்சார அடுப்பு தயாரிக்கும் குறு சிறு தொழில்துறை நிறுவனங்களுக்கு 25% மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும். நியாய விலைக் கடைகள் மூலம் கூடுதல் மண்ணெண்ணெய் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தில் சிலிண்டருக்காக வரிசையில் காத்து நின்ற முதியவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. 2016 பண மதிப்பிழப்பால் மக்கள் உயிரிழந்த நிலையில் 2026 சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உயிரிழப்புகள் நிகழ்வதாக மோடி அரசு மீது விமர்சனம். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 2030ஆம் ஆண்டுக்குள் 8 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். திருப்பத்தூர் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. 2025ஆம் ஆண்டிற்கான ஞான பீடம் விருது கவி பேரரசு வைரமுத்துவுக்கு அறிவிப்பு. 24 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஓர் தமிழ் எழுத்தாளருக்கு கிடைக்கிறது இலக்கியத்திற்கான இந்தியாவின் உயரிய விருது. மற்ற மாநில முதலமைச்சர்களும் பாராட்டும் வகையில் திராவிட மாடல் அரசு உள்ளது. திமுக ஆட்சியில் சமூக நீதியின் அடிப்படையில் அனைவருக்கும் சமமான கல்வி வழங்கப்பட்டு வருவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் புகழாரம். ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்குவதில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எண்ணிக்கை 13,000ஆக உயர்ந்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா பேட்டி. உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் தமிழ்நாடு வளர்ச்சியடைந்து வருவதாகவும் பெருமிதம். பாசிச பாஜக அரசு கொண்டு வந்துள்ள திருநர் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த மசோதா. திருநர் சமூகத்தின் சுயமரியாதை உரிமைகள் மீதான பிற்போக்குத்தனமான தாக்குதல் என தமிழ்நாடு திருநங்கையர் நல வாரிய உறுப்பினர் ரியா கண்டனம். போர் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு. கடந்த 15 நாட்களில் 40%த்திற்கும் மேல் விலை அதிகரிப்பு. ஹோர்முஸ் ஜலசந்தியில் சிக்கி தவித்த இந்திய கப்பல்கள் புறப்பட அனுமதி அளித்தது ஈரான். 54,000 டன் எரிவாயுடன் ஒரு வாரத்திற்குள் இந்தியா வந்தடைய உள்ளது முதல் சரக்கு கப்பல். இந்தியன் வெல்ஸ் ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டி தொடர். மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு முன்னணி வீராங்கனைகள் அரினா சபலன்கா, எலினா ரைபாக்கினா ஆகியோர் முன்னேற்றம். மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடருக்கான தகுதிச் சுற்று போட்டிகள். அரையிறுதியில் இத்தாலியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதன் மூலம் மகளிர் உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்கவும் தகுதி பெற்றது.